இந்தியா ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளோட நட்பு பல வருஷமா பல சோதனைகளை தாண்டி ரொம்ப வலிமையா இருந்துட்டு வருது. உலக அரசியல் சதுரங்கத்துல அமெரிக்கா, சீனான்னு பல நாடுகள் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சி செஞ்சாலும் இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களோட நட்பை ஒருபோதும் விட்டு கொடுத்தது இல்லை. இப்போ அந்த நட்பை இன்னும் ஒருபடி மேல அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு மெகா சூப்பர் டூப்பர் ஆஃபர் கொடுத்திருக்கு. இந்த ஒரு ஆஃபர் இந்தியாவோட ராணுவ பலத்தையே பல மடங்கு அதிகரிக்க போகுது. வாங்க அந்த டீல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த மெகா ஆஃபர் என்னன்னு பார்ப்போம். துபாயில இப்போ ஒரு பெரிய விமான கண்காட்சி நடந்துட்டு வருது. அங்க ரஷ்யாவோட அரசு பாதுகாப்பு நிறுவனமான ரோஸ்டெக்கோட சிஇஓ செர்ஜி செமசோவ் ஒரு முக்கியமான பேட்டியை கொடுத்திருக்கார். இந்த பேட்டியில அவர் இந்தியா கூட எங்களுக்கு ரொம்ப வலிமையான உறவு இருக்குன்னு, இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம்னு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு ஒரு சாதாரண நேரத்துல வரல. அடுத்த மாசம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பயணமா வரப்போறார். அந்த சந்திப்புக்கு முன்னாடியே ரஷ்யா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான ராஜதந்திரம். சரி, இந்தியாவுக்கு என்ன கொடுக்க தயாராக இருக்காங்க? இங்க தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு. ரஷ்யா அவங்களோட அதிநவீன 5ஆம் தலைமுறை Su-57 மற்றும் Su-75 போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்க தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வெறும் விமானத்தை மட்டும் விற்கிறது இல்லை, அதுல இருக்கிற டெக்னாலஜியும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இந்தியாவுக்கு கொடுக்க தயாரா இருக்காங்களா? அதாவது அந்த விமானத்தோட இன்ஜின், ரேடார், ஏஏ சிஸ்டம், ஸ்டெல்த் டெக்னாலஜின்னு எல்லா தொழில்நுட்பங்களையும் இந்தியாவுக்கு கொடுத்து இனிமே அந்த விமானங்களையே இந்தியாவிலேயே மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு கீழே தயாரிக்கிறதற்கும் ரஷ்யா ஓகே சொல்லியிருக்கு. இது இந்திய பாதுகாப்பு துறையில ஒரு மிகப்பெரிய மைல்கல். Su-57 மட்டுமில்லை, இந்தியா ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின உலக புகழ் பெற்ற S-400 ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குல்ல, அதுல இன்னும் சில யூனிட்டுகளையும் வாங்கவும் இந்தியா திட்டமிட்டு வருது. இந்த S-400 சிஸ்டம் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல பாகிஸ்தானோட போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள்னு பல அச்சுறுத்தல்களை ரொம்பவே துல்லியமா தாக்கி அழிச்சுது. தன்னோட திறமையை அப்ப நிரூபிச்சது. இதனால இந்த சிஸ்டம் மேல இந்திய ராணுவத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்போ இதை விட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் S-500 சிஸ்டத்தையும் வாங்கலாம்னு இந்தியா ஆலோசிச்சுட்டு வருது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம கவனிக்கிறோம். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்கினப்போ அமெரிக்கா CAA TSA சட்டத்தின் கீழே இந்தியா மேல பொருளாதார தடை விதிப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இந்தியா யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படாம துணிச்சலா அந்த டீலை முடிச்சது. இப்போ மறுபடியும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த மாதிரி பெரிய ஆயுதங்களை வாங்கும்போது அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ரஷ்யாவோட இந்த மெகா ஆஃபர் பல முக்கியமான செய்திகளை உலகத்துக்கு சொல்லுது. ஒன்று, அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் எல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னும், நாங்க இந்தியா கூட எங்களுடைய நட்பை இன்னும் வலுப்படுத்துவோம்னு ரஷ்யா அமெரிக்காவுக்கு நேரடியா ஒரு செய்தியை சொல்லுது. 2, சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. இந்தியா இனிமே ராணுவ ரீதியா இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்த நாடா மாறப்போகுது. 3, மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். அதிநவீன போர் விமானங்களையே நம்ம நாட்டில் தயாரிக்கிற அளவுக்கு நம்மளோட தொழில்நுட்ப திறன் வளரப்போகுது. ஆக புதின் மோடி சந்திப்புக்கு முன்னாடியே ரஷ்யா கொடுத்திருக்கிற இந்த சர்ப்ரைஸ் ஆஃபர் இந்தியாவோட பாதுகாப்புக்கும் வெளியுறவு கொள்கைக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கு. இந்த டீல் உண்மையிலேயே கையெழுத்தாகுமா? இதனால உலக அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? உலகமே இப்போ டெல்லியை நோக்கித்தான் உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோட இந்த நடவடிக்கை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.